السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. السلام عليكم ورحمة الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பெரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல இந்த வாரம் ஆஷுராவுடைய நாளை குறித்து, அந்த நாளின் மகத்துவங்கள், மகோன்னதங்கள், மேன்மைகள் அவைகளை குறித்து நாம் பேசவும், இன்னும் இந்த நாளில் நடைபெறக்கூடிய அநியாயங்கள், அனாச்சாரங்கள், பித்அத்துக்கள், இஸ்லாத்திற்கு புறம்பான வரம்பு மீறிய செயல்கள் இவைகளை குறித்து நாம் இந்த ஜும்மாவின் உரையிலே தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும், அதை குறித்து சிந்திக்கவும், பிறருக்கு பகிரவும், அதன்படி நம் வாழவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, வரலாற்றின் ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த நாளில் வரலாறு பேசும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு நடந்த நிகழ்வுகளை, இந்த யுக முடிவு நாள் வரவிருக்கிற நிகழ்வை, இந்த நாளில் ஆஷூராவுடைய நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன, என்னென்ன நபிமார்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் வளம் பெறுகிற வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றியும் திருத்தியும் திருப்பியும் அவர்களுக்கு திருப்தியாகவும் அல்லாஹ் அமைத்து தந்தார். இந்த ஆஷூராவுடைய நாள் மிக முக்கியமாக வரலாறு பேசுகிற நாள். இந்த ஆஷூராவுடைய நாள் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான, இஸ்லாத்தின் பார்வையில் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு நாளாக இந்த ஆஷூராவுடைய நாள் இஸ்லாமிய நல்லுலகிலே, இஸ்லாமிய ஷரியத்திலே கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த நாளை இன்றைக்கு நம்முடைய சமூகம் தவறாக சித்தரித்தும் தவறாக சிந்தித்ததின் விளைவு
மார்க்கத்திற்கு எதிராக புறம்பான பிதஅத்தான மார்க்கம் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காத சில மாபாதகங்களை செய்து அழிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வையும் இந்த நாளில் நம் சமுதாயம் இந்த நாளை தவறாக கொண்டாடுகிற ஒரு நிலைமையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் நடைபெற்ற நலவுகள் என்ன? இந்த நாளில் நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு வாக்குறுதி என்ன? இந்த நாளில் நபிமார்களுக்கு செய்த உபகாரங்கள் என்ன? அதன் மூலமாக நாம் பெறுகிற படிப்பினைகளும் பாடங்களும் என்ன என்பதை குறித்து இந்த நாளில், இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது சோதனையிலிருந்து அவர்கள் பொறுமை காத்ததின் காரணமாக, அவர்கள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய உறுதியை, அல்லாஹ்வுடைய வெற்றியை எதிர்பார்த்த காரணத்தினால், அல்லாஹ்வை விடுத்து நம்மை காப்பாற்றுகிறவர்கள், நம்மை கரம் பிடித்து உயர்த்துகிறவர்கள் யாரும் இல்லை என்ற உறுதிப்பாட்டின் வெளிப்பாடாக அவர்களுக்கு அடைந்த வெற்றிகள் இன்றைக்கு நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக இருக்கிறது. மிகப்பெரிய புரட்சியாளர் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் நெடுக 100க்கு அதிகமாக இடங்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு புரட்சியாளரை, தன் சமூகத்தை விடுதலையை நோக்கி நகர்த்திய, தன்னுடைய சமூகத்தை அல்லாஹ்வோடு இணைத்த, தன் சமூகத்திலே போராடி போராடி அல்லாஹ்வுடைய உறுதியை வென்றெடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்ற நாள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து ஏகத்துவத்தின் பிரச்சாரத்திற்கு எதிராக எதிர் முழக்கமிட்ட, உலகத்திற்கெல்லாம் இன்றைக்கும் இறந்தும் ஒரு நல்ல பாடமாக இருக்கிற ஃபிர்அவுன், அவனுடைய சூழ்ச்சிக்கு எதிராக, அவனுடைய இறை கொள்கைக்கு, இறை சிந்தனைக்கு மாற்றாக, அவனது கருத்திற்கு இணைந்தும் இசைந்தும் வாழாமல் எதிர்த்தும் ஏகத்துவ முழக்கத்தோடு வாழ்ந்த சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்று இந்த வெற்றியை நோக்கி தன் சமுதாயத்தை நகர்த்திய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இன்னும் இந்த உலகம் ஒரு மனிதரை அற்பமாக, அற்ப நிலைக்கு கொண்டு போய் தரம் தாழ்த்தி அதர பாதாளத்திலே தள்ளிவிட்டாலும் கூட, நான் அவரை அரியாசனையிலே வைத்து அழகு பார்ப்பேன் என்று அழகில் சிறந்த நபியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரியணை ஏற்றி அழகு பார்த்த நாள் யோமுல் ஆஷுரா. இந்த உலகம் சேர்ந்து கூடி எது வேண்டுமானாலும் சதித்திட்டம் தீட்டலாம், எது வேண்டுமானாலும் நடத்தி விடலாம் என்கிற ஒரு சிந்தனை இருந்தாலும், என்னுடைய நாட்டம் இல்லாமல் அணுவும் அசையாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வை, அல்லாஹ் அடிமையாக கிடந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அற்ப விலைக்கு அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் நபியை, அழகில் சிறந்த யூசுப் நபியை பொறாமைக்காரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், அவர்கள் மூலமாக சூழ்ச்சிகள் எழுகிற பொழுதெல்லாம் அல்லாஹுவை சார்ந்து, அல்லாஹுவின் நம்பிக்கையோடு, அல்லாஹுவை ஆதரவோடு, அல்லாஹுவின் திருப்தியை எதிர்பார்த்து பொறுமையோடு இருந்த காரணத்தினால், கற்பொழுக்கத்தோடு இருந்த காரணத்தினால் அரியாசனையை வீற்றி அல்லாஹ் அழகு பார்த்தான் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் நமக்கு போதிக்கிற பாடம். இன்னும் நோய் நொடியோடு இருந்து கொண்டு நான் தொழுகைக்கு வரவில்லை இன்னென்ன காரணங்கள் என்று சொல்லியும், ரமலானுடைய நோன்பை நான் டேப்லெட் போடுற, எனக்கு இன்னென்ன நோய்கள் இருக்கிறது என்றெல்லாம் காரணம் சொல்லி தப்பித்து விடுகிற நாம், நோயிலே பிணியிலே பீடிக்கப்பட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹுவை ஆதரவு வைத்து, இறைவா நீ தந்த இந்த நோயை, நீ தந்த இந்த பிணியை உன்னன்றி யாரும் எனக்கு நிவர்த்தி செய்ய முடியாது, உன்னன்றி யாரும் எனக்கு நிவாரணம் அளிக்க முடியாது என்று அல்லாஹுவை ஒருநிலைப்படுத்தி அவனை ஏகத்துவப்படுத்தி, இறைவா உன்னை நினைவூறுவதற்கு என்னுடைய நாவை உனக்கு அசைகிற அளவிற்கு எனக்கு ஆற்றலை தா என்று அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி கண்ணீர் மல்க பிரார்த்தித்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிணியிலிருந்து, நோயிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாள் யோமுல் ஆஷூரா, இந்த முஹர்ரம் 10வது நாள். அது மாத்திரமா அன்பிற்கிடையவர்களை, எல்லா நபிமார்களுக்கும் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலிருந்து அவர்கள் பெற்ற அந்த பொறுமையின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பின் காரணமாக, அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்தி வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மேன்மைப்படுத்தினான் என்பது நபிமார்களுடைய வரலாறின் மூலமாக நாம் அறிந்த படிப்பினைகள், பாடங்கள். மீன் வயிற்றிலே நம்மால் ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது. அந்த நிலைமையில் இருந்தாலும் கூட, எங்கு இருந்தாலும் நான் ஆக்சிஜன் கொடுக்கிறேன், அவர் உயிர் வாழ்வதற்கு உயிர் மூச்சை நான் தருகிறேன் என்று 40 நாளாக மீன் வயிற்றுக்குள் இருந்து ஒரு மனிதர் உயிரோடு மீண்டு வந்து இந்த உலகத்திற்கு ஒரு உன்னத பாடத்தை சொல்லி தந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சான்று. இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு சொல்கிறது, 6 இருந்து 8 நாள் வரை நாம் நீர் அருந்தாமல், உணவும் நீரும் குடிக்காமல் இருந்துடலாம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஃபியூல், அதனுடைய எரிபொருள் கிட்டத்தட்ட ஒரு 6 இருந்து ஒரு 8 வரை, அது ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இப்படி எதுவுமே இல்லாம நாம உண்ணும் உணவும் பருக நீரும் இல்லாமல் வாழலாம் 8 நாள், அதுக்கு மேல முடியாதுங்கிறது மருத்துவ உலகம். ஆனால் கிட்டத்தட்ட 40 நாளாக மீன் வயிற்றுக்குள் இருந்து உணவும் பானமும் இன்றி, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாம வாழ்ந்து அவரை நாம் பாதுகாத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ். அங்கிருந்து நமக்கு ஒரு திக்ரை அல்லாஹ் தருகிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா நான் எனக்கு தீங்கிழைத்து விட்டேன், உன்னுடைய பேச்சை மறுத்து மறந்து மறுதலித்து உன்னை நான் வாழ்ந்து விட்டேன். இறைவா என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால், உன்னன்று எனக்கு வேறு தஞ்சம் புக இடம் இல்லை என்று அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் மீன் வயிற்றிலே இருந்த பொழுதும் அவருடைய வார்த்தை, அவரது வாழ்க்கை மாறவில்லை. அல்லாஹுவை சார்ந்து, ஏகத்துவத்தை சார்ந்து, அல்லாஹுவின் சிந்தனையோடு திக்ர் செய்த காரணத்தால் 40 நாளுக்கு கழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் வயிற்றிலிருந்து விடுதலை தந்து இந்த உலகிற்கு உன்னத பாடத்தை, இன்னும் மெடிக்கல் மிராக்கல் என்கிற அடிப்படையில் மருத்துவ உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிசயமாய், ஆனந்தத்தை அற்புதமாய் நிகழ்த்தி காட்டிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இந்த நாளில் ஒரு நல்ல பாடம். சொல்லன்னா துன்ப துயரங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுந்த போதும் அல்லாஹுவை சார்ந்து அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் வெற்றி பெற்றார்கள். இதுதான் யோமுல் ஆஷூரா நமக்கு தருகிற பாடம். இன்னைக்கு நம்மளுடைய ரியல் லைஃப்ல வாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனையினால தற்கொலை, வியாபார நெருக்கடியினால் தற்கொலை, இன்னும் பிள்ளைகளுடைய தொந்தரவால் தற்கொலை, இன்னும் பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டோம் 80 நாள் தற்கொலை. இப்படி சூசைட் என்பது அடுக்கடுக்காக சொல்லன்னா காரணங்களை சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு சமூகம் வாழக்கூடிய ஒரு நிலை. இன்னும் மன நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். அப்படின்னா இந்த நாளில் நபிமார்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்க. நபிமார்களுக்கு கிடைத்த, நபிமார்களுக்கு பெற்ற சோதனை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படின்னா அவர்கள் எங்கே, நாம் எங்கே? எந்த காரணத்தை வேண்டுமானாலும் நாம் நம்முடைய மனதிற்கு ஆறுதலாக சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளில் இதுபோல நபிமார்களுக்கு
அளப்பரிய அருளை செய்து நமக்கு அல்லாஹ் பாடமாக படிப்பினையாக நடத்துகிறான் இந்த புனிதமான இந்த ஆஷூராவுடைய நாளில். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூராவுடைய நாளில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை, செய்ய வேண்டிய அதபுகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாளினுடைய மகத்துவத்தை உணராமல், இந்த நாளில் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் அறியாமல், அஹ்லுல் பைத் என்று அழைக்கப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்தினரில் ஒருவராக இருக்கிற, மிக முக்கியமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடிதவழ்ந்த இளவலாக இருக்கிற ஹசனும் ஹுசைனும் ரதியல்லாஹு அன்ஹுமா அவருடைய தியாக வரலாறு, அறம் சார்ந்த விஷயத்திற்காக அவர்கள் நேர்மை நீதி தவறாமல் நின்ற ஷஹீதான ஒரு நாளும் இந்த யௌமுல் ஆஷூராவுடைய நாள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த யௌமுல் ஆஷூராவை, இந்த ஆஷூராவுடைய நாளில் முஹர்ரம் 10 என்று வருகிற பொழுது இதை மாத்திரம் பிடித்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான ஷஹீதான அறப்போரிலே உயிர் நீத்த அந்த உன்னதமான லட்சியத்தை, அந்த இலக்கை சரிவர புரியாமல் இன்றைக்கு ஒரு கூட்டம் அவர்கள் பெயரால் மார்க்கம் அனுமதிக்காத வரம்பு மீறிய செயலை செய்து லலாலத்தில் வழிகேட்டில் செல்லக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பொதுவாக இஸ்லாமியர்கள் இன்டர்நேஷனல் அளவுல உலக அரங்கில் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒன்று ஷியா என்றும் இன்னொன்று சன்னி முஸ்லிம் என்றும். இந்த இரு பிரிவினர்களும் இந்த பிரிவுகள் எதனால் வந்தது என்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு பாசத்தின் வெளிப்பாடாக ஷியாக்கள் என்ற ஒரு கூட்டமும், சன்னி முஸ்லிம்கள் என்கிறவர்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த, காண்பித்து தந்த அந்த வழிமுறையை நேர்கோட்டிலே பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் இன்றைக்கு உலக அரங்கில் நாம் பார்க்கிறோம். அதற்காக அவர்களை நிந்தித்து அவர்களை ஏசி பேசி வாழ்வதற்கல்ல, ஆனால் நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் ஷியாக்களுடைய அந்த கொள்கை என்பது இஸ்லாத்திற்கு புறம்பானது, இஸ்லாத்திற்கு எதிரானது, அது வழிதவறிய பாதையை நோக்கி செல்லக்கூடியது. காரணம் என்ன? அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி பிடிப்பது மாத்திரமல்ல, முன்னுண்டான 3 ஹலீஃபாக்களை ஏசியும் பேசியும் வாழுகிறார்கள். இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க செய்யறது சரி, நான் செய்யறது சரி, ஓகே, இதோட நிறுத்திக்கணும். நான் செய்வது சரி என்ற காரணத்தால் நீங்கள் செய்கிற ஒன்று தவறு என்று வாதிப்பதனால தான் இன்றைக்கு நம் சமூகத்தினிடத்திலே பிரச்சனை உண்டா இல்லையா? அப்படின்னா அந்த ஷியாக்கள் சன்னிகளுடைய அந்த பிளவுகள் பெரிய ஒரு பாரதூரமாக தூக்கி பிடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் நடக்குது. இந்த 2 பிரிவுகளை வைத்து நாம் பிரித்தாளுகிற சூழ்ச்சியை இந்த சமூகத்தில் கொண்டு வந்து விடலாம் என்பது இலுமினாட்டிகளுடைய சித்தாந்தம். நம்ம அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சிருக்கிறான். இவர்கள் ஒரு பிரிவினைவாதத்தை பேசி சண்டை போட்டே இருக்கணும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதை குளிர்காய்கிற அடிப்படையில் நம்ம மக்களும் இதே மாதிரி வழிகேட்டில் செல்லக்கூடிய ஒரு அவலங்களை நினைத்து பார்ப்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு யாராக இருந்தாலும் ஒரு நபரினுடைய மரணத்தை குறித்து நீங்கள் துக்கம் அனுசரிப்பது 3 நாட்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா கர்பலா யுத்தம் கண்ணீர் மல்க நடந்தது. கர்பலா யுத்தம் என்பது அறம் சார்ந்த விஷயத்திற்காக நடந்தது. கர்பலா என்கிற தியாகம் என்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தான் தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தும் கூட, தான் தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தும் கூட எங்க நின்னாங்க? அறப்போரிலே நீதியை நிலைநாட்ட, அசத்தியத்தை எதிர்த்து சத்திய முழக்கமிட்டு ஷஹீத் ஆனவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா.
அவர்கள் வாரிசுகள் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டு சாட்டையை முதுகிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு தன்னுடைய கரத்தை சிகப்பாக இரத்த தோய்ந்த அந்த நிலைமையோடு ஆக்கி கொண்டு அகோரமான கோரமான ருத்ரதாண்டம் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கேட்டா முஹர்ரம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு. முஹர்ரம் என்பது ஒரு ஃபெஸ்டிவல் அல்ல, நல்ல விளங்கணும். அது வரலாற்றின் ஏடுகளிலே வரலாறு நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை நல்ல சிந்திக்கணும். அதை விடுத்து நாம் அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்களிலே ஈடுபடுவது என்பது இஸ்லாத்தின் பார்வையில் வன்முறையாக கண்டிக்கத்தக்கது. ஒவ்வொரு வழிகேடும் வலாலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை தெரிந்தும் கூட அது ஒரு நன்மையை நாடி செய்யக்கூடிய மக்களை ஒன்றும் செய்ய முடியாது, திருத்த முடியாது. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவர்களை ஒரு காலமும் எழுப்ப முடியாது. ஆனால் அதற்கு எதிராக நாம் முழக்கமிடலாம், சொல்லலாம். சொல்லுவது நம் கடமை. இவர்களை குறித்து அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபுடைய எண்டுல, சூரா கஹ்ஃபுடைய கடைசியில அல்லாஹ் சொல்றான், குல்ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, நபியே செயல்களால் மோசமான செயலை செய்யக்கூடியவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்கிறான். அல்லதீன யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் சில செயல்களை செய்வார்கள், அந்த செயல்கள் நன்மை என்று கருதி செய்வார்கள். இதுதான், இந்த செயலை நான் செய்யறேன், இந்த செயலை செய்ததினால் எனக்கு நன்மை, இந்த செயலை செய்ததினால் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்கும், இதை செய்ததினால் அஹ்லு பைத்தினுடைய மேன்மை கிடைக்கும் என்று தப்பிதமாக தவறாக இஸ்லாம் அனுமதிக்காத காரியத்தை நல்லதென நினைத்து செய்கிறார்களே, இவர்கள் தான் செயலால் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அங்கு நடைபெறக்கூடிய அவலங்களை நாம் பார்க்கிறோம். குடிச்சு போட்டு கும்பாலம், அப்படியே ஒரு சண்டை மேளம் போட்டு கொட்டும் ட்ரம்ஸும் அடிச்சு அப்படியே இந்த பால் குடம் பன்னீர் குடம் மாதிரி ஒவ்வொரு தீப்பந்தத்தை கையில் ஏந்தி, இதெல்லாம் யார் கற்று தந்தது? யாருடைய கல்ச்சர், யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாம் போதிக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்களா, ஆதரித்தார்களா? சற்று யோசிக்க வேண்டும். பிற சமய சகோதரர்களுக்கு நிகராக, ஏன் அவர்களையே விஞ்சுகிற அளவிற்கு, அவர்களையே அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு இதை வைத்து, இந்த ஆஷுராவுடைய நாளை வைத்து அநியாயங்கள் நம் சமுதாயத்தில் அரங்கேறுகிறது என்றால், இதற்கு வாலிபர்களும் இளைஞர்களும் இதற்கு பலிகடாவாகி அடுத்த சமூகம் தடம்புரண்டு தடுமாறி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தின் எழுச்சிக்காக, இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக படிப்பால் உயர்ந்து, தன் பேச்சால் உயர்ந்து, கிட்டத்தட்ட ஃபெடல் காஸ்ட்ரோவை விட அவர் 6 மணி நேரம் பேசினார் அப்படின்னா, தொடர்ந்து 12 மணி நேரம் மேடையிலே முழக்கமிட்ட வீரர், பழனியில் சார்ந்த ஒரு தீரர், உங்களுக்கு தெரியும். நம் சமுதாயத்தின் இளைஞர்களின் நாடி துடிப்புகளிலே ஓடக்கூடிய வீரமிகு பேச்சுக்கு, வீரமிகு எழுச்சி குறித்தான ஒரு உன்னதமான பாபா என்று அழைக்கப்படக்கூடியவர் அன்றே சொன்னார், வருங்காலத்தில் ஒரு சமூகம், ஒரு இளைஞர் கூட்டம் வரும், அவர்கள் நான் சொன்ன கருத்துக்களை, நான் சொன்ன வாழ்வியலை நினைத்து நினைத்து அவர்கள் என்னை மெச்சுவார்கள் என்றார். அந்த வார்த்தை இன்னைக்கு நிதர்சனமாக நடக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் முதுகெலும்புகளாக, இந்த உம்மத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஆஷுரா என்ற களியாட்டத்திலே கூத்தும் கும்மாளமும் அடித்து குடித்து கொண்டு அப்படியே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு அவல நிலை இந்த நாளின் மூலமாக அரங்கேறுவது அவமானத்தின் சின்னம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாமும் அதே மாதிரி விழாக்கள்ல போறோம், கலந்து கொள்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஹராமான ஒரு காரியம் அங்கு நடக்கிறது என்றால் அதில் கலந்து கொள்வதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ன, நம்ம மூட்டு பிள்ளைங்க பெண்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த கடையெல்லாம் பார்க்கணும், அந்த லைட் செட்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த கடைக்கு அங்க எங்க போய்கிடுங்க, தப்பு இல்லை. ஆனால்
அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை, அட்டூழியங்களை நீங்கள் ஆதரித்தால் அந்த பாதக செயலுக்கு நாமும் பலியாகி விடுவோம், நம் குடும்பமும் அதற்கு பலியாகிவிடும் என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பாருங்க, நம்ம சமுதாயத்தை, நம்ம உம்மத்தை எப்படி கட்டமைத்தார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். இணை வைத்தல் என்ற அந்த நிலைமையை விட்டு நம்மை காப்பாற்றினார்கள். அதை காப்பாற்றி அதையெல்லாம் கடந்து வந்த பிறகுதான் நமக்கு இந்த இஸ்லாத்தின் வாழ்வு, இஸ்லாத்தின் வளர்ச்சி, இஸ்லாத்தின் வாழ்வுரிமை கிடைத்தது. எல்லாம் கிடைத்து விட்டு நானும் வந்த வழி மாறி அங்கத்தான் போவேன்னு சொன்னா என்ன செய்யறது? இல்ல, இதெல்லாம் கடந்து எப்படி எல்லாம நாம வாழ்ந்திருக்கிறோம். பிறப்பால் நாம எல்லாரும் இஸ்லாமியர்களாக இல்லை, இந்திய பிரஜைகளாக எப்படியோ நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்கிற வாழ்வியல் நமக்குள்ளாக வந்த பிறகு அதை நாம் திருந்திக் கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டோம். மறுபடியும் நான் வந்த வழிக்கு தான் பின்னால்தான் போவேன் அப்படின்னு நாம போனா பின்னால்தான் போகணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் எந்த ஒரு காரியத்திலும் மூட பழக்க வழக்கத்தை பெருமானார் ஆதரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. அங்க போய் அந்த குழியில போய் உப்புமோ முளகுப்பொடியும் போட்டா நம்ம கவலை எல்லாம் தீரும் நினைக்கிறோம். இதுக்காண்டியா காந்தி எல்லாம் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு. இந்த உப்பை கொட்டுறதை பார்த்தா அந்த காந்தி எல்லாம் கண்ணீர் வெடிப்பாரு. நல்லா விளங்கணும். அது இது ரொம்ப கம்மி. உப்பும் வத்தலுங்கிறது 10 ரூபா பொடி. ஏன் நட்ஸை கூட்டு போய் கொட்டுங்களேன், இன்னும் விலை உயர்ந்த பொருளை போய் கொட்டுங்களேன். ஏன்னா இதுதான் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. நல்ல விளங்கணும். இது மாதிரி உண்டான விஷயத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. இந்த சமுதாயம் மூட பழக்கத்தில் ஈடுபடுமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்துச்சு. எந்த நிலைமை தெரியுமா? யாருக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அந்த நிலைமையில் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் மூட பழக்கத்தை வெறுத்தார்கள், அனுமதிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. எந்த சிச்சுவேஷன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பையன் இப்ராஹிம் அவர் மௌத்தா போகும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது. தாம் பிள்ளை 3 பிள்ளைதான், ஆண் குழந்தை, ஒன்றன் பின் ஒன்றாக மௌத்தாகுறாங்க. இப்ராஹிம் என்ற ஆண் குழந்தை மௌத்தான பிறகு எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தன்னுடைய பச்சிலம் பாலையை பரிதவித்த முகத்தோடு, கண்ணீர் தோய்ந்த கவலையோடு இருக்கிற பொழுது மக்கள்லாம் பேசுறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள். அவங்க சாமானியவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மடித வளர்ந்த மாணவர்கள். அப்படி அந்த மூட பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னே பாருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போற காரணத்தினால தான் இது இப்படி ஆச்சு, சூரியன் கிரகணம் பிடிச்சிச்சு அப்படின்னே ஒரு கூட்டம் அவனுக்குள்ளாக கிரகம் பிடிச்சிட்டு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்க, ஒரு சமய போதகர் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கவலை ஒரு புறம் இருக்கட்டு, இதை விட்டா தன் சமுதாயம் நம் பெயரிலே கட்டுக்கதை கட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இப்ராஹிம்ங்க அவங்க மௌத்தாயிட்டார், அதனாலதான் சூரியன் கிரகணம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், யாருடைய இறப்பிற்கும் பிறப்பிற்கும் இயற்கை துணை போகாது. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை தவிர என் மகன் இறந்து விட்டான் என்ற காரணத்தால் அது கிரகம் பிடிக்கவில்லை, அது இந்த நாள்ல கிரகணம்னு இருந்ததுனால வந்துச்சு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவலையை மறந்து இந்த சமூக சீர்கேட்டிற்கு சென்றுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் சத்திய முழக்கமிட்டார்கள் அல்லவா. இது நமக்கு இந்த நாளில் பாடமும் படிப்பினையும். அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டே நம் சமுதாயங்கள் இதுபோல வழி தவறி தடுமாறியும் செய்கிறார்கள். அதற்கு ஆலிம்களும் சில நபர்கள் துணை நிற்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலை. இந்த சமுதாயத்தில் 2 நபர்கள், இந்த 2 கூட்டம் திருந்தினால் இந்த சமூகம் திருந்தும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். அதுல முதலாவது யாரு? அல் உலமா, ஆலிம்கள், மார்க்க அறிஞர்களும், அல் உமரா, நிர்வாகிகளும். இந்த 2 நபர்கள், இந்த 2 சாரார்கள் திருந்தினால், அதாவது ஆட்சியாளர்களும் அறிஞர்களும், அதுதான் அறிவுடைய தலைமை தேவை என்று நாம் சொல்கிறோம். இன்றைக்கு
திரையிலே காண்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய ரியல் லைஃப்ல ஹீரோ அப்படின்னு செய்ததின் விளைவு யாருக்கு பின்னாலும் சென்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து விட்டோம். நல்ல யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவுடைய தலைவர்கள், அறிவான சமூகம், அறிவான ஆட்சியாளர்கள் உங்களை அறிவின்பால் செலுத்துவார்கள், கல்வியின்பால் செலுத்துவார்கள். இந்த இருவர்களும் சீர்பெற்றால் இந்த சமூகம் சீர்வரும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். நடக்கிற அவலங்கள், நடக்கிற அநியாயங்கள் இஸ்லாத்திற்கு புறம்பானவை, எதிரானவை என்று அங்க போய் நின்று பாத்தியாவது அஜர்த்துக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் என்ன செய்யற, சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் இவர்கள் எல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நாம் அன்போடும் எச்சரிக்கையோடும் நாம் விடுக்கிறோம். இதுபோல அநியாயங்கள், அட்டுழியங்கள் நடைபெறக்கூடிய இடத்தில் நாம் அதற்கு இணைந்தும் இசைந்தும் செல்ல வேண்டாம். அல்லாஹுடைய அதாப் நமக்கு இறங்கிட நேரிடும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆது சமூது கூட்டம் அழிந்த ஒரு இடத்தை பெருமானார் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு பிடித்த அந்த அதாபு உங்களுக்கும் பிடித்துவிடக் கூடாது. எனவே இந்த இடத்தில் அழுதவர்களாக விரைவாக கடந்து செல்லுங்கள் என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, அவர்கள் பெயராலே, அவர்கள் பேர குழந்தையின் பெயராலே இன்னும் சொர்க்கத்தின் தளபதிகள் இவர்கள். ஹசனும் ஹுசைனும் யாரு? சொர்க்கத்தின் தளபதிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்வியல் வந்ததா, அவருடைய வணக்கவியல் வந்ததா, அவர்களது நீதி நேர்மை வந்ததா என்றெல்லாம் தெரியவில்லை. ஹசன் ஹுசைனும் மூஞ்சிலையும் நெஞ்சிலையும் குத்திக்கிட்டா அவருடைய பாசம் வந்து விடாது. அவர்களை நினைத்து வழிபட்டால் அல்லாஹ் நம்மளை மேன்மையாக்கி வைப்பான் என்கிற ஒரு சிந்தனை இல்லை என்பதை நாம் மனதில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் பேண வேண்டிய ஒழுக்கத்தோடு நாம் வாழ்வோம். இந்த நாளில் வைத்து இஸ்லாத்திற்கு புறம்பாக நடைபெறக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்களுக்கு நாம் துணை போகாமல் நம்முடைய குடும்ப மக்களை, நம்முடைய மஹல்லா மக்களை, நம்முடைய மக்களின் ஈமானை காப்பது சகோதரத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு கடப்பாடாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வாழ்க்கையை ஒரு முறைதான் தந்திருக்கிறார். அதை அவனுக்காக வேண்டி வாழ்ந்து அவனுக்கு உகப்பான வழிகளை செலவிட்டு நம் குடும்பத்தை, என் குடும்பத்தை, நம் குடும்பத்தை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி சொர்க்கத்தின் இளவலான ஹசனும் ஹுசைனும் அவர்களுக்கு கீழாக நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அநியாயத்திலும் அட்டூழியத்திலும் லலாலத்திலும் ஈடுபடக்கூடிய நம் சமூக மக்களுக்கு நேரிய சிந்தனையை அல்லாஹ் தருவானாக. உண்மையை உறக்க மக்களிடத்திலே உச்சரிக்கக்கூடிய, உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு நாவன்மையை ஆலிம்களுக்கு, கற்றறிந்த மார்க்க மாமேதைகளுக்கு அல்லாஹ் தந்த வீரத்தையும் விவேகத்தையும் தருவானாக. எந்த மார்க்கத்தை பெருமானார் அப்பழுக்கற்ற நிலையில் நமக்கு தந்தார்களோ அந்த சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பிறளாமல் பிசகாமல் அதை ஒழுக பிடித்து முருக பிடித்து வாழுகிற நல்ல நசீபினை பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவுடைய தலையங்கம் இந்த கர்பலா என்ற யுத்தம் எதனால் நடந்தது, அந்த கர்பலா யுத்தத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள், அந்த கர்பலா என்ற அந்த அறப்போர் எப்படி நிகழ்ந்தது என்று அரை மணி நேரத்துல பேச முடியாது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் கர்பலாவை குறித்து, இந்த நாள் எந்த கர்பலாவை போதித்து மக்கள் அநியாயத்தில் ஈடுபடுகிறார்களோ அதை நியாயத்தின்பால் எப்படி நடந்தது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசுவோம். எல்லாம் அல்லாஹ் பேசிய நானும் கேட்ட நீங்களும் அதன்படி நம் வாழ்க்கையில் கடைபிடித்திட அல்லாஹ் நல்ல நசீபனை நமக்கு நல்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.